இன்னைக்கு ஆரம்பத்திலிருந்து ஆண்டவர் நிறைய பேரிடத்துல தீர்க்க தரிசனமா பேசிட்டே இருக்கிறாரு. எங்க இருந்து கர்த்தர் ஆரம்பிச்சாருன்னா அவருடைய காருண்யத்திலிருந்து அவர் ஆரம்பிச்சார். இப்போ எங்க வந்து ஆண்டவர் நம்மளை நிறுத்துறாரு அப்படின்னு சொன்னா, ஒரே ராத்திரியில 12 மணி நேரத்துக்குள்ள அற்புதம் செய்வது கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தை வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனம். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. ஆமென். ஆண்டவர் இந்த 24ஆம் நாள் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, கதவுகளெல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. கதவுகளெல்லாம் திறவுண்டது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு விரோதமாய் பூட்டி வைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் எல்லாம் திறக்க போகிறது. சத்துரு பூட்டி வைத்திருக்கிற கதவு திறக்க போகிறது. மனிதர்கள் பூட்டி வைத்திருக்கிற கதவுகள் திறக்க போகிறது. தாவீதின் திறவுகோலை உடைய என் அன்பின் தெய்வம் இன்று வாக்கு கொடுக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் யார் பூட்ட முடியும்? அவரால் திறக்க முடியாத கதவு என்று ஒன்று உண்டோ? அவரால் உடைக்க முடியாத பூட்டு என்று ஒன்று உண்டோ? அவர் வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாள்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் நல்ல கரங்களை தட்டி கதவுகள் நமக்காக திறக்க போகிறது. இந்த 100 நாட்கள் ஜபம் முடிகிறதற்குள்ள நமக்காக கதவுகள் திறக்க போகிறது. கர்த்தர் புதிய புதிய கதவுகளை திறக்க போகிறார். விசாலமான கதவுகளை திறக்க போகிறார். சமாதானமான கதவுகளை நமக்காக திறக்க போகிறார். அடைக்கப்பட்ட கதவுகள் இப்பொழுது திறக்கப்பட போகுது. அடைக்கப்பட்ட சகல சூழ்நிலைகளும் மாறுவதாக. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு, அங்கே இருக்கிற ரோம அரசாங்கம் பயங்கரமான ஒரு கடினமான அரசாங்கம். அப்படின்னா யூதர்கள் ரொம்ப கடினமாக இருந்தாங்க. அவங்க எப்படியும் இயேசுவை குறித்து பிரசங்கிக்க கூடாது அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. அப்போ யாரெல்லாம் இந்த மாதிரி இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் எங்கே போட்டுட்டாங்க? சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போய் தொழும் மரங்களில் அவங்க கட்டி வச்சுட்டாங்க. அப்போ இந்த சிறைச்சாலையுடைய கதவுகளை அடைத்து உள்ள இருக்கும்போது தான் இந்த சம்பவம் ஆண்டவர் நமக்கு இங்கே எழுதுறாரு. நல்லா கவனிச்சுங்க. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த பொதுவாக சிறைச்சாலை கதவுகளை நம்மளால திறக்க முடியாது. சில வீட்டு கதவுகளை நம்ம திறந்துடலாம், இல்லைன்னா வேற ஏதாவது கதவுகளை திறந்துடலாம். ஆனால் மோஸ்ட்லி இந்த சிறைச்சாலை கதவுகள் யாருமே திறக்க முடிகிற கதவை வச்சுக்க மாட்டாங்க. யாருமே திறக்க முடியாத கதவுகளை தான் வச்சிருவாங்க. அதனால தான் இவங்களை உள்ள அடைச்சிட்டு அந்த மனுஷன் எங்க போயிட்டானா வெளியே போயிட்டான். அவனுக்கு தெரியும் இந்த கதவை திறந்தெல்லாம் இவங்க போயிருக்க மாட்டாங்க, ரெண்டாவது இவங்களை கட்டி வேற போட்டிருக்காங்க, அதனால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைச்சான். ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே இறங்கி அவ்வளோ பெரிய வெயிட்டான, இல்லைன்னா யாரும் திறக்க முடியாத அந்த கதவுகள் திறக்கப்பட்டதை அந்த மனுஷன் பார்த்து வியந்து போனான். கர்த்தர் இந்த 24ஆம் தேதி ஆண்டவர் 24வது நாள் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யாருமே திறக்க முடியாத அளவிற்கு சத்துரு வம்சமாக அந்த பூட்டு போட்டுட்டு வந்திருக்கலாம். அதை திறக்கவே முடியல பாஸ்டர், இது ரொம்ப கடினமானது என்று சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள ஒன்று நடக்க போகிறது, ஒன்று நடக்க போகிறது. திறக்க முடியாத கதவுகளை, எஸ், இது கர்த்தருடைய வார்த்தை, இது ஆண்டவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கதவுகளெல்லாம் திறவுண்டது, எல்லா கட்டுகளும் கலன்று போயிற்று. சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கதவுகளெல்லாம் திறவுண்டது, எல்லா கட்டுகளும் கலன்று போயிற்று. இந்த வார்த்தையை நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நான் நம்புறேன். முன்னோர்களால் போடப்பட்ட அந்த தாழ்பாள்கள் இப்பொழுது முறிவதாக, சொந்தங்களால் போடப்பட்ட அந்த தாழ்பாள்கள் இப்ப முறிவதாக,
படிச்சு கொடுத்தவங்க மூலமாய், மனிதர்கள் மூலமாய் போடப்பட்ட அந்த தாழ்பாய்கள் இப்ப முறிவதாக. யாருடைய குடும்பத்துல, எந்தெந்த குடும்பத்துல எல்லாம் ஆமென் பெரிய பெரிய கதவுகள் பூட்டப்பட்டு கிடக்கிறதோ, மனிதர்கள் பூட்டினார்களோ, இப்பொழுது உங்க வல்லமை கடந்து போய் இயேசுவின் நாமத்தினால அந்த கதவுகளை எல்லாம் திறப்பதாக, திறப்பதாக. ஹல்லேலூயா. கதவுகளை திறக்கிற நேரம் வந்தது. ஆமென். இந்த வசனத்துல விசேஷமாய் இந்த அதிகாரத்துல ஆண்டவர் கதவுகளை திறக்கிற கர்த்தர் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாய் அந்த ஜனங்களை நடத்துறார். அந்த காரியத்தை நம்ம ஒன்னொன்னா தியானிச்சு இன்னைக்கு ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆமென். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் ஆமென் சடுதியா ஒண்ணு நடக்க போகுது. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நினைச்சு பார்க்காத நேரத்துல ஒண்ணு நடக்க போகுது. சத்துரு நினைக்காத நேரத்துல ஒண்ணு நடக்க போகுது. நீங்க நினைக்காத ஒரு நேரத்துல நடக்க போகுது. அது சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்து கதவுகள் எல்லாம் திறவுண்டு எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போகிறது. ஆமென். இந்த கட்டுகள் கதவுகள் திறந்த உடனே முதலாவதாக ஒரு வசனத்தை நீங்க வாசிக்க முடியும். 16ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை வாசிக்கலாமா? 25வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். நடு ராத்திரியிலே, ஆமென், நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டு எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. இன்னொரு வசனத்தை கூட, அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆமென். சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து, ஆமென், ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ராத்திரி வந்துருச்சு. இந்த ராத்திரி வந்த உடனே தேவனால் அழைக்கப்பட்டு ஊழியம் செய்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் அந்த சிறைச்சாலையில என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள். அப்படின்னா நடுராத்திரி, வேதம் சொல்லுகிறது நடுராத்திரியில அவங்க பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதிக்கிறார்கள். துதிச்ச உடனே முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது அந்த ராத்திரி, அந்த ஓவர் நைட் அன்னைக்கு கர்த்தர் சிறைச்சாலையினுடைய கதவுகளை கர்த்தர் திறக்க பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இந்த இடத்துல ரொம்ப அழகா நம்ம ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை அவர்கள் பார்த்ததே இல்லை, ஒரு சேஞ்ச் அவர்கள் பார்த்ததே இல்லை. ஆனா கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, அந்த ராத்திரியில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் அவர்களுக்கு தருவதற்கு நல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு போன டைம் பேசும்போது கூட கர்த்தர் பேசினார். ஒரே ராத்திரியில கர்த்தர் அந்த வாதுமையை கர்த்தர் முளைக்க பண்ணின கர்த்தர். அப்போ மீண்டும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்காக ஒரு கதவு திறக்கும். உங்களுக்கு எந்த கதவு திறக்கும் அப்படின்னு சொன்னா, இதுவரையிலும் பூட்டப்பட்டிருந்த கதவு மட்டுமல்ல, இதுவரையிலும் வாய்ப்பே இல்லாம இனி திறக்கக்கூடிய வாய்ப்பே இல்லாத கதவுகளை எனக்காக திறக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவருடைய உயர்வு நம்மை தேடி வரப்போகிறது. ஒரே இரவில் கர்த்தர் அந்த அற்புதத்தை எனக்காக கர்த்தர் செய்ய போகிறார். அப்படியே ரெண்டு கரங்களையும் மேல உயர்த்தி முழு பலத்தோடு ஆண்டவரிடத்துல கேட்கலாம். Thank you Jesus. ஹல்லேலூயா. எனக்காக கதவு திறக்கும், எனக்காக கதவு திறக்கும். அது எப்ப திறக்கும்னா, ஆமென், வாய்ப்பே இல்லாத இடத்துல எனக்காக கதவு திறக்கும். ஒரே இரவில் கர்த்தர் அந்த அற்புதத்தை எனக்காக செய்ய போகிறார். ஆமென். இன்றையிலிருந்து ஆரம்பிக்க போகிற அந்த உயர்வை ஒருவராலும் தடுக்க முடியாது, ஒருவராலும் தடுக்க முடியாது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பல நாட்கள் பூட்டப்பட்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் இன்றிலிருந்து கர்த்தர் திறக்கிறார். இன்றிலிருந்து கர்த்தர் திறக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென்.
ஹல்லேலூயா. நீங்க 4வது வசனத்தை 5வது வசனத்தை வாசிக்கலாமா? நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தினுடைய 4வது 5வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்கலாம். 4வது, அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமிலே இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இன்றைக்கு நம்ம தலை மேல நிறைவேற போகிற வசனம் என்ன அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தினுடைய சகல மேன்மையும் நம்முடைய தலையின் மேல் வரப்போகிறது. அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தினுடைய முதல் மேன்மை என்ன அப்படின்னு சொன்னா, கட்டுகள் உடைந்தது. ஆமேன். கதவுகள் திறந்தது. சிறைச்சாலை கதவுகள் திறந்தது. அப்போ அப்போஸ்தலர் எல்லாரும் தலை மேல கைய வச்சு, இந்த அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் எங்கள் தலையின் மேல கடந்து வருவதாக. ஆமென். கவனிங்க. நம்பர் 1, முதலாவதாக இந்த 16வது அதிகாரத்தில் இருக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, சிறைச்சாலை கதவுகள் திறந்ததாமாமா. யாராலும் தகர்க்க முடியாத, பேர்க்க முடியாத கதவை கர்த்தர் திறப்பேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த 16வது அதிகாரத்தில் இருக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரே ராத்திரியில, நடுராத்திரியில கர்த்தர் அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சடுதியிலே காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. நம்பர் 2, 16ஆம் அதிகாரத்தினுடைய மேன்மை, எதிர்பாராத நேரத்திலே, யோசிக்காத நேரத்திலே, யாருமே கவனிக்காத நேரத்திலே உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலை உயர்த்தப்படும். சொந்தங்களுக்கு முன்பாக சடுதியிலே கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே யாரும் எதிர்பாராத நேரத்தில் கர்த்தர் உங்கள் தலைகளை, நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு ஆமென், சடுதியிலே ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்ய போறார். சடுதியிலே நடக்க போகுது. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது இந்த அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் இருக்கிற மூணாவது ஆசீர்வாதம் என்ன? அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. உங்க தலை மேல, என் தலை மேல கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சாரு. இந்த ஜெபத்திற்கு பிற்பாடி டெய்லி, தினம் நாளுக்கு நாள் உங்கள் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை அல்ல, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் நிறைய பேரை வளர்த்த ஆரம்பிக்க போறாரு. உங்க செடியை கர்த்தர் வளர்த்த ஆரம்பிக்க போறாரு. உங்க வாழ்க்கையை கர்த்தர் வளர்க்க ஆரம்பிக்க போறாரு. அந்த பிசினஸ் நாளுக்கு நாள் கர்த்தர் வளர்க்க ஆரம்பிக்க போறாரு. அந்த குடும்பத்தை நாளுக்கு நாள் கர்த்தர் வளர்க்க ஆரம்பிக்க போறாரு. நல்ல கரங்களை தட்டி முழு வெள்ளத்தோடு நாளுக்கு நாள் அதை தடுத்து நிறுத்துகிறவர்கள் யார்? நாளுக்கு நாள் பெருகின. ஆமென். டெய்லி என்ன பண்ணிச்சாமா? ஒரு நாள் இல்ல, மாசத்துக்கு ஒரு டைம் இல்ல, வாரத்துக்கு ஒரு டைம் இல்ல. வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டாராமா. நான் நம்புறேன், உங்களுடைய பில் புக்கை எடுத்து பார்க்கும்போது டெய்லி ஒரு சேஞ்சை நீங்க பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது தினம் ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. வருஷ கணக்கா ஒரு மாற்றத்தை பார்க்காதவங்க, 5-6 வருஷமா மாற்றத்தை பார்க்காதவங்க, 10 வருஷமாய் கண்டினியூவா ஒரே காரியத்தை பார்த்துட்டு இருக்கிறவங்க, நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன், டெய்லி கர்த்தர் உங்களுக்கு மாற்றத்தை தரப்போகுது. தினம் ஒரு மாற்றம் வரப்போகிறது. நாளுக்கு நாள் பெருக போகுது. கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆமென். உம்மால் ஆகும் ஆண்டவரே. எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஆமென். பாரண்ட நிலங்கள் நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. ஆவாம் நீர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. ஆவாம் நீர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லு.
சொல்லுங்க பார்க்கலாம். ஆகும் எல்லாமா சொல்லுங்க அப்பா பார்த்து எல்லாமா திரும்ப திரும்ப சொல்லுங்க. ஆகும் ஆகும். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. எல்லாமா விசுவாசத்தோடு ஒரு 10 டைம் ஆகும் ஆகும். நன்றி அப்பா, உம்மாலேதான் எல்லாமா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் நம்பர் 1. முதலாவதாக அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, கட்டுகள், சிறைச்சாலை கதவுகளை உடைக்கிறவர். சிறைச்சாலை கதவுகளை எனக்காக கர்த்தர் திறப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் எனக்கு என்ன பண்ண போறாருன்னா, சடுதியிலே யாரும் நினையாத அந்த ராத்திரியில எனக்கு என்ன பண்ண போறாருன்னா, சடுதியில ஒரு அற்புதத்தை கர்த்தர் எனக்கு என்ன பண்ண போறார். ஆமென். உங்களுடைய உயர்வு அப்படிதான் இருக்க போகுது. உங்களுக்கு கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிறது அப்படிதான் இருக்க போகுது. சடுதியில நடக்கும், திடீரென்று நடக்கும், யாரும் எதிர்பாராத நேரத்தில் நடக்கும். எல்லாருமே இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் இன்ன டேட்ல சாக போறாங்கன்னு தான் எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி, யாரு சாவாங்கன்னு நினைச்சாங்களோ அவர்களை பிழைக்க பண்ணி, யார் பொழைப்பாங்கன்னு நினைச்சாங்களோ அவங்க வாழ்க்கை கேள்விக்குறியா மாறுற அளவிற்கு நடத்தினவர் தான் நான் ஆராதிக்கிற கர்த்தர். ஆமென். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி காரியம் மாறுதலா முடியும்னு யாருமே யோசிக்கவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது பலிபீடத்திலிருந்து வர்ற தீர்க்க தரிசனமான வார்த்தை. சில நேரத்தில் ஆண்டவர் நமக்காக செய்ய போறாரு. யாருமே இந்த மாதிரி நடக்கும்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. இந்த விஷயம் இப்படி திரும்பும்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. நான் நம்புறேன், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி திரும்பும்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. கர்த்தர் சடுதியிலே சந்திச்சார்ல, சவுல சடுதியில சந்திச்சு பவுலா மாத்தினார்ல, சடுதியிலே கர்த்தர் சவுல சந்திச்சு பவுலா மாத்தினார்ல, அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார், அந்த தேவன் இன்றும் வாழ்கிறார். அவர் சடுதியிலே என் காரியத்தை செய்ய போறாரு. ஹல்லேலூயா. Thank you Jesus. நம்பர் 3, மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, தேவ வசனம் என்ன பண்ணிச்சாமா, நாளுக்கு நாள் பெருகிருச்சு. அப்போ அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் அப்படின்னு சொன்னாலே அப்படியே நீங்க அறிக்கை செய்யணும். நம்பர் 3, மூணாவது என்ன அறிக்கை செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவர் என்னை தினம் தினம் டெய்லி கர்த்தர் என்னை பெருக பண்ண போகிறார். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாய் இருக்க போகுது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை வந்து ஒரே நாளில் கொடுத்துட்டு கொண்டு போய் பார்சல் பண்ணி வைங்கப்பா, 1 மாசத்துக்கு போதும்பா, ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கல ஆண்டவர். ஆமென். அப்படி ஒருவேளை தெரியாம எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சவங்களுக்கும் கெட்டு போயிச்சாமா. என்ன யார் ஒன்ன எடுத்துட்டு போக சொன்னா, ஆனா அதே ஆண்டவர் பாருங்க, அடுத்த நாள் ஓய்வு நாளா இருக்கிறதுனால இப்ப நாளைக்கு சேர்த்து ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் எவ்வளோ ஆண்டவர் கில்லாடி பாருங்க, எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. பாருங்க, அது வரைக்குமே அவங்க எடுத்து வச்சது கெட்டு போயிடுச்சு. ஆனா அடுத்த நாள் ஓய்வு நாளுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி எடுத்து வச்சா அதே மன்னாதான். ஆனா அவங்களுக்கு என்ன பண்ணலன்னா, கெட்டு போகவே இல்லை. கர்த்தர் டெய்லி அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கர்த்தர் அப்படியே அழகா கொடுக்க விரும்பினாரு. அதனால காலையில் அந்த மன்னா பொழிஞ்சிருச்சு. வெயில் வர்றதுக்கு முன்னாடி அந்த மன்னா பொழிஞ்சிருச்சாமா. அதுல ஒரு பெரிய ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. அந்த மன்னாவுக்கு ஒரு தன்மை இருக்கு. என்ன தன்மை இருக்கு அப்படின்னு சொன்னா, வெயில் அது மேல பட்டுச்சுன்னா உருகிருமா. கர்த்தர் அனுப்பின மன்னா வந்து வெயில் பட்டுச்சுன்னா உருகிருமா. ஆனா வெயில் படுறதுக்கு முன்னாடி அதை எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கு பொறுக்கிடலாம். அப்படின்னா 8 மணிக்கு வெயில் வருதுன்னா 8:30 போய் மன்னாவை பொறுக்கலான்னு பார்த்தா கிடைக்காது. ஆனா காலையில 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடக்கும். அப்போ வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். காலையிலே அவர்களை ஆண்டு கொள்ளுவார்கள். ஓ, காலைதோறும் அவருடைய கிருபை நமக்கு இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, உண்மையா சொல்ல போனா வெயில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், மன்னாவை எடுத்துடணும், மன்னாவை கண்டுபிடிச்சிடணும், மன்னாவை பொறுக்கிடணும். இல்லை அப்படின்னா அவ்வளோதான், அது சில நேரத்தில் கிடைக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலை. சிலர் நைட் டியூட்டி பார்க்குறவங்களுக்கு காலை தான் அவங்களுக்கு அதிகாலை. உங்களுக்கு எது அதிகாலையோ அந்த அதிகாலையில் நீங்கள் மன்னாவை ஃபஸ்ட்டு போய் என்ன பண்ணணும்னா, உங்கள் வாழ்க்கையினுடைய முதன்மை கர்த்தருக்கு தான். ஹல்லேலூயா. ஆமா, வேதம் மூன்றாவது சொல்லுகிறது,
அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திலே நாளுக்கு நாள் பெருகிற்று. ஓகே, நம்பர் 4, நாலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 10வது வசனத்தை வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அந்த தரிசனத்தை அவர்கள் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினோம். அப்படின்னா நாங்கள் நிச்சயித்து கொண்டு. அப்போ இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஊழியத்திற்காக கிளம்ப போறாங்க. ஆனா ஊழியத்திற்காக இவங்க கிளம்ப போகும்போது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2 டைம் 2 ஊருக்கு போறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ட்ரை பண்ணும் போதெல்லாம் இவங்களுக்கு என்ன வருதுன்னா தடை வந்துட்டே இருக்குது. நீங்க அந்த வசனத்தை வாசிக்க முடியும். 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிக்கலாம். 6, 7. அவர்கள் பிரிக்கியா கலாத்தியா நாடுகளை கடந்த போகுது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவராலே தடை செய்யப்பட்டு. இப்போ கவனிங்க, ஃபர்ஸ்ட் டைம் இவங்க டிராவல் பண்ணலாம்னு நினைக்கும் போது பரிசுத்த ஆவியானவரே அவங்களை என்ன பண்றாரு சொல்லுங்களேன்? தடை பண்றாரு. நீங்க போக வேண்டாம், நீங்க இந்த இடத்துல இருங்க, அது சரியில்லை அப்படின்னு சொல்லி தடை பண்றாரு. இப்ப 7வது வசனத்தை வாசிங்க. மீசியா தேசம் மட்டும் பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக வெட்டாதிருந்தார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏற்கனவே இந்த டிராவல் பண்ணலான்னு நினைச்சு அவங்க நிறைய பிளான் போடுறாங்க, நிறைய திட்டம் போடுறாங்க. ஆனா அதுல என்ன வருது அப்படின்னு சொன்னா தடை வருது. ஆவியானவர் தடை பண்றாரு. ஆசியாவுக்கு நீ போவேனாப்பா, இருப்பா. இப்போ பித்தினியாவுக்கு நீ போவேனாப்பா, ஆவியானவராலே தடை பண்ணப்படுறாங்க. ஆனா இப்போ 10வது வசனத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அவருடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இப்ப ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, உன் பிரயாணத்தை நீ தொடரலான்னு சொல்லி கர்த்தர் அந்த பிரயாணத்தை குறித்து ஒரு நிச்சயத்தை கர்த்தர் ஒரு சரியான ஒரு லட்சியத்தை அவருடைய தலையின் மேல கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திலே இருக்கிற 4வது பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, லட்சியமே இல்லாம, ஒரு தரிசனமே இல்லாம, நிச்சயமே இல்லாம ஒரே கன்ஃபியூஸ்டா அப்படின்னு சொன்னா அதுவா இதுவா, இப்படியா அப்படியா, இதுல பண்ணலாமா அதுல பண்ணலாமா, இந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க பாருங்களேன். தடுமாற்றத்தோட இருக்கிறீங்க பாருங்களேன். எந்த இடத்துலையும் காலடியை நிச்சயமா எடுத்து வைக்க முடியல, ஸ்ட்ராங்கா எடுத்து வைக்க முடியல. இது என் பாதையா, இது என் டிராவலா, இதுவா அப்படின்னு தடுமாறி குழப்பத்தோட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீ உன் பிரயாணத்தை நிச்சயமாய் தொடர போகிறீர்கள், நிச்சயத்தோடு தொடர போகிறீர்கள். நம்புறவங்க கைகளை தட்டி ஆமென். ஆண்டவர் உங்களை இந்த பிசினஸ் கர்த்தர் நிச்சயமாய் தொடர பண்ண போகிறார். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நிச்சயமாய் தொடர பண்ண போகிறார். இந்த திருமண காரியத்தை கர்த்தர் சரியாய் வாய்க்க பண்ணி ஒரு நிச்சயத்தோடு, இதுதான் மகனே. ஹல்லேலூயா. சிலர் ஒருவேளை யோசிக்கலாம், இது ஊழியம், எனக்கு ஊழிய அழைப்பு இருக்கா, நான் ஊழியம் பண்ணணுமா, வேலை பண்ணணுமா, எனக்கு ஒண்ணுமே தெரியல, எங்க காலடி எடுத்து வைக்கிறது எனக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு நிச்சயமே இல்லை, என் பிள்ளைக்கு இந்த காரியத்தை பண்ணவா பண்ண வேண்டாமா, நிச்சயமே இல்லை. இதுவரைக்கும் உங்க மனசு அலைஞ்சிட்டே இருக்கலாம், இதுவரைக்கும் உங்க கால்கள் அலைஞ்சிட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உன்னுடைய பிரயாணத்தை நான் சாங்ஷன் பண்ணிட்டேன், உன்னுடைய தூரத்தை நான் சாங்ஷன் பண்ணிட்டேன். இனி உனக்கு தடுமாற்றம் வேண்டாம், நீ புறப்பட்டு போ. உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசல் இருக்கிறது. உன்னுடைய வாடியை நான் வாய்க்க பண்ணி விட்டேன், உன்னுடைய பாதையை நான் வாய்க்க பண்ணிட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்க போறாரு? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை நிச்சயத்தை தர போறாரு. எல்லாரும் எதுக்கு ஜெபம் பண்ண போறோம்? கேட்கல? சத்தமா நிச்சயத்தை தர போறோம். கர்த்தர் தர போறாரு. இந்த நிச்சயம் அப்படின்றது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியமான ஒன்று. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கோயம்புத்தூர் ஊழியத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி நான் ஊழியத்துல தான் இருந்தேன். ஆனா என்ன இல்லை அப்படின்னு சொன்னா, ஒரு கன்ஃபார்ம் இல்லை, ஒரு நிச்சயம் இல்லை,
ஓ இது இந்த இடத்துல தான் ஆண்டவர் என்ன ஊழியத்தை வைக்கிறாரு, இதுதான் எதிர்காலம், இதுதான் எதிர்கால ஊழியம், இப்படிதான் கொண்டு போகணும், இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் அப்படின்ற ஒரு சரியான ஒரு அந்த கிரிப்பே இல்லாம இருந்துச்சு, அந்த நிச்சயமே இல்லாம இருந்துச்சு. ஆனா இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஏற்கனவே செய்த ஊழியத்திலே இருந்ததை விட பெரிய பாடுகள் எல்லாம் கடந்து வந்திருந்தோம், பெரிய பாடுகளுக்குள்ள எல்லாம் போனேன். ஆனா மனசுக்குள்ள என்ன இருந்துச்சு சொல்லுங்களேன்? மனதுக்குள்ள ஒரு கன்ஃபார்ம் இருந்துச்சு, ஒரு நிச்சயம் இருந்துச்சு. என்ன நிச்சயம் அப்படின்னு சொன்னா, இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற, இதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியம். அந்த நிச்சயம். எத்தனையோ பேர் என்ன கூப்பிட்டுருக்காங்க, எத்தனையோ பேர் கூப்பிட்டுருக்காங்க. எங்க கன்னியாகுமரி ஊர்ல கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஊழியக்காரர் வந்து என்ன ரொம்ப அவருக்கு பிடிக்கும். அவர் வந்து என்கிட்ட சொன்னாரு, இல்ல நீங்க வேற எங்கேயும் போக கூடாது, இங்க தான் நீங்க வரணும், இது ஆண்டவர் வந்து உங்களை நம்ம ஊர்ல தான் வச்சிருக்கிறாரு, நீங்க வந்துருங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்க உங்களுக்கு பண்ணிடுறோம் அப்படின்னு. உங்களுக்கு மேரேஜ் எல்லாம் நானே பார்த்துட்டேன், என்னென்னமோ அவர் எவ்வளோ, எனக்கு அவருடைய வார்த்தையை தட்டவே முடியல, அந்த அளவிற்கு பாசமான ஒரு மனுஷன். அப்படின்னா இந்த லேண்டு இவ்வளோ இடம் இருக்குது, இந்த சர்ச் இருக்குது, இதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம், உங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை. அங்கே போய் நியூ மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சு தொடக்கத்தில் வந்து எவ்வளோ ரிஸ்க், அதை ஜனங்களை கொண்டு வரதுக்கு எவ்வளோ பெரிய ரிஸ்க், அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் இந்த மாதிரி தப்பான ஒரு முடிவு எடுத்துடாதீங்க, இதுதான் கர்த்தருடைய நடத்துதல் அப்படின்னலாம் அவங்க சொன்னாங்க. ஆனால் என்னமோ தெரில, அந்த டைமில் ஒரு தைரியத்தை ஆண்டவர் தந்தார். அப்போ இந்த இடத்துல வந்து அவங்க சொன்னதுக்கும் இதுக்கும் பயங்கரமான பாடு. இங்கே சாப்பாட்டுக்கே வழி இல்லை, ஆனால் மனசுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு நிச்சயம் இருந்துச்சு, ஒரு கன்ஃபார்ம் இருந்துச்சு. நான் நம்புறேன் பிரதர், குழம்பி போயிருக்கிறீங்கல்ல சிஸ்டர், குழம்பி போயிருக்கிறீங்கல்ல, இந்த 100 நாள் ஜெபம் முடிக்கிறதுக்குள்ள கர்த்தர் உங்களை ஒரு நிச்சயமான ஒரு இடத்துக்கு நேராய் கர்த்தர் நடத்துவார், ஒரு கன்ஃபார்மான இடத்திற்கு நேராய் நடத்துவார். ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், சத்தத்தை உயர்த்தி. இந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் என் தலையின் மேல நிறைவேறுவதற்கு இப்போ அந்த வாலிப தங்கச்சி மேல, தம்பி மேல ஆண்டவருடைய மகத்துவமான கிருபை இறங்கட்டும். கேளுங்க, முழு பலத்தோடு கேளுங்க, சத்தத்தை உயர்த்தி. இந்த வார்த்தையில யாரெல்லாம் தகர்க்கப்பட்டு கிடக்குறீங்களோ, பா என் பிள்ளை நிச்சயமே இல்லாம ஓடுதுப்பா, என் பொண்ணு நிச்சயமே இல்லாம ஓடுதுப்பா, அலைஞ்சிட்டே திரிகிறான், கன்ஃபார்மா தெரியல, இதுவா அதுவா எதுனே தெரியல. ஆனா இப்போ கரங்களை பிடிச்சு நடத்துகிற கர்த்தர், கைகளை பிடிச்சு நடத்துகிற கர்த்தர், இப்போ அந்த மகத்துவத்தை, என் வேலையில் ஒரு திருப்தி எனக்கு வேணும், என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு திருப்தி வேணும், ஆண்டவரே இதுல எனக்கு ஒரு திருப்தி வேணும். ஜெபம் பண்ண கர்த்தர் தருவார். ஹalleluya. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், பாடும், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் போது நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு, கிறிஸ்துவின் போது நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு, பாடும் சோர்ந்து சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் உபத்திரவம். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? வேதம் சொல்லுது, ஆபிரகாமுடைய வேலைக்காரனிடத்தில் ஆபிரகாம் சொல்லிட்டு போறாரு, நீ போ, நீ என் பிள்ளைக்கு ஒரு பெண்ணை நீ வரும்போது கூட்டிட்டு வா, ஆனா நான் உனக்கு சொல்லி அனுப்புறேன், நீ போகிற காரியம் வாய்க்கும், நீ வரும்போது வெற்றியோட திரும்பி வருவ, நிச்சயத்தோட திரும்பி வருவ. ஹalleluya. ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா 10 ஒட்டகம் வருது. அந்த 10 ஒட்டகத்தில் ஒரு ஒட்டகத்தில் யார் வர்றாருன்னா ரெபேக்கா வர்றாங்க. ஹalleluya. அந்த வீடு போய் சேர்றதுக்கு முன்னாடி வேலைக்காரன் ஜெபம் பண்ணிட்டே போறாரு. என்ன ஜெபம் பண்ணிட்டு போறாருன்னா, ஆண்டவரே என் எஜமானுடைய மகனுக்கு பொண்ணு கேட்டிருக்கிறாங்க, எனக்கு என்ன பண்றேனே தெரியல, அவருக்கு பொண்ணு பார்க்குற அளவுக்கு, அதுவும் கூட்டிட்டு வர அளவுக்கு நான் தகுதியான்னு தெரியல, ஆனா உங்களுக்கு சித்தமா இருந்தா நான் எந்த வீட்லையும் போய் பொண்ணே கேட்கறதுக்குள்ளாடி
பொண்ணு என்ன பண்ணணும், பொண்ணு என்ன தேடி வரணும்னு ஜெபம் பண்ணிட்டு போறாரு. ஜெபம் பண்ணிட்டு போனா ஒரு கிணத்துக்கு பக்கத்துல கொண்டு ஒட்டகங்களை நிறுத்திட்டு தேடுனா ரெபேக்கா பாருங்க குடத்தை தூக்கிட்டு நடந்து வர்றா. உடனே ஒரு அடையாளம் கேட்கிறாரு. நான் சும்மாலாம் செலக்ட் பண்ணிட மாட்டேன், நான் வந்து அந்த பொண்ணுகிட்ட கேட்பேன், எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி குடிக்க முடியுமான்னு கேட்பேன். ஆனா அந்த பொண்ணு உங்களுக்கு குடிக்க கொடுக்கறது மட்டும் இல்ல, ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லணும். இது எவ்வளவு பெரிய டாஸ்க்கு. இது நம்ம காலத்துல நடக்குமா சொல்லுங்க? இப்ப இருக்கிற ஒரு பாப்பாவை பார்த்து இந்த மாதிரி நம்ம ஜெபம் பண்ணிட்டு போனா அது நடக்குமான்னு எனக்கு தெரியல. இப்ப நம்ம அப்படி ஜெபம் பண்ணிட்டு போனா உங்களுக்கு கஷ்டப்பட்டு தானே கீழே இருந்து ஏறி எடுத்து வந்துடணுமா? வேணும்னா போய் வேணும்னா குடிங்க, இல்லைன்னா கடையில் போய் வாங்கி குடிங்க. அதுவும் கிணத்துக்குள்ள படி இருக்கும். ஒரு குடம் தண்ணியை எடுத்துட்டு மேலே வர்றதுன்றது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. அந்த குடத்துல இருக்கிற தண்ணியை நம்ம பக்கத்தில் யாராவது கட்டட வேலை செய்கிறவங்களுக்கு பாருங்க, தண்ணியே கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ கட்டட வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டில் போய் பக்கத்தில் போய் ஒரு தண்ணி கிடைக்க முடியுமாண்ணா, தண்ணிக்கே நான் ரொம்ப தூரம் போகிறேங்க அப்படின்னு குடிக்கிறதுக்கு சில தண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ரெபேக்காள் சொல்கிற அதுதான் கர்த்தருடைய நடத்துதல், அதான் ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவர் எவ்வளோ அழகாக கைட் பண்ணுறாரு பாருங்களேன். இல்லை உங்களுக்கு நான் கொடுப்பேன், உங்கள் ஒட்டகங்களுக்கும். ஒரு ஒட்டகம் எத்தனை குடம் தண்ணி குடிக்கும்? அத்தனை ஒட்டகத்திற்கும். உடனே செலக்ட் பண்ணிட்டாரு. அவ்வளோதான்டா, கிடைச்சிருச்சுடா. இதை விட பெரிய நல்ல பொண்ணு எங்கே இருக்குது? ஆமென். சில நேரத்தில் நம்முடைய கீழ்ப்படிதலை, சில நேரத்தில் நம்முடைய அந்த மற்றவர்களுக்கு செய்கிற உதவி வந்து கர்த்தர் கனம் பண்ணுகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென். விசேஷமா சிஸ்டர்ஸ் எல்லாரும் கண்டிப்பா நீங்க ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு என்ன ஆவியை ஆண்டவர் தரணும்னா பணிவிடையின் ஆவியை உங்களுக்கு தரணும். ஆமென். கல்யாணம் பண்ணின ஒவ்வொரு சிஸ்டர்ஸும் என்ன ஜெபம் பண்ணணும்னா, நான் சாகுற வரைக்கும் என் கணவனாருக்கு பணிவிடை செய்கிறதுக்கு எனக்கு பலன் தாருங்கன்னு கேட்கணும். நீங்க கேட்டா அப்படி கேட்குற மாதிரி தெரியலையே, உங்க சத்தத்தை கேட்டா அப்படி தெரிகிற மாதிரி இல்லை. பாஸ்டர் கொஞ்சம் மாற்றி ஜெபம் பண்ணுங்க. அவர் ஜெபம் பண்ணா நல்லா இருக்கும். ஆண்டவரே, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என் மனைவிக்கு நான் பணிவிடை செய்வதற்கு எனக்கு பலன் தாரும் அப்படின்னு கொஞ்சம் ஜெபத்தை மாற்றி பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குது. இல்லை, ஆண்டவர் வந்து நம்ம மேல கர்த்தர் உங்கள் மேல வச்சிருக்கிற அபிஷேகமே என்ன அபிஷேகம்னா கர்த்தர் பணிவிடையின் ஆவி. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது பலத்துக்கு சம்பந்தப்பட்டது. இந்த உலகத்திலே ரொம்ப கொடுமையான ஒரு வாழ்க்கை என்ன தெரியுமா? நோயா படுத்து கிடக்கிறது, பலவீனமா. அப்படின்னா ஆண்டவரே அனுமதிச்சு, ஆண்டவரே விஸ்லிங் வருது கொஞ்சம் கம்மி. ஆண்டவரே சில நேரத்தில் வந்து ஒருவேளை அனுமதிக்கலாம், கர்த்தரே ஒருவேளை அனுமதிக்கலாம். அந்த மாதிரி வியாதிப்படுறது பரவாயில்ல. ஆனா நம்முடைய சோம்பேறித்தனத்தினால நம்ம பலவீனப்படக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆபிரகாமனுடைய ஊழியக்காரனுக்கு ஒன்னே ஒன்றும் தெரியுது. என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, என் பிரயாணத்தை கர்த்தர் வாக்கிய பண்ணினார். இதுதான் என்னுடைய எஜமானருக்கு ஏற்ற பொண்ணு. அது மனசுக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இன்னொரு பொண்ணை பார்க்கலான்னு தோணல, இன்னொரு வீட்டுக்கு போலான்னு, இன்னொரு ஜபம் பண்ணலான்னு தோணல. அவ்வளவுதான், பிக்ஸ் பண்ணி வீட்டுக்கு போயாச்சு. வரியாமா என் கூட? அந்த பொண்ணும் என்ன பண்ணுது, கிளம்புறேன். என்ன ஆண்டவருடைய நடத்துதல். அந்த பையனை பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் உயரமா குள்ளமா, மூக்கு பெருசா சின்னதா, அவன் வாய் பெருசா இருக்குமா, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் எதுவுமே தெரியாது. வர்றியான்னு கேட்டா போலாம் அப்படின்னு சொல்றதுக்கு, அதுதான் யார் வாய்த்த பிரயாணம்னா கர்த்தர் வாய்த்த பிரயாணம். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். இந்த அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதம் உங்க தலை மேல இனி எப்படி நீங்க ஓட போறீங்கன்னா நிச்சயத்தோடு ஓட போறீங்க. சொல்லுங்க, தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உண்மையிலே இந்த வார்த்தை எனக்கு தான்ப்பா, என் பிள்ளைகளுக்கு தான்ப்பா. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு ஆண்டவரே, எனக்கு ரொம்ப மாறுதலா இருக்கு ஆண்டவரே. எனக்கு நிச்சயமே இல்லாம எனக்கு ஓடுறது மாதிரி இருக்குது. இவங்களோட கண்டினியூ பண்ணலாமா, விடலாமா, நான் நிக்கலாமா, என்னென்னமோ எனக்கு தோணுதுப்பா. எத்தனை நாள் இதோட ஓட போறேன், எத்தனை நாள் இந்த இடத்துல இருக்க போறேன்? இதுதான் என்னுடைய எதிர்காலமா, இதுதான் என்னுடைய வாழ்க்கையா, இதுதான் ஆண்டவர் நியமிச்சதா? இப்படி பல எண்ணங்கள் எனக்குள்ள ஓடிட்டு இருக்குது. ஆனா இன்றைக்கு ஊழியக்காரர் மூலமாய் நீர் பேசுகிற வார்த்தை உண்மையானால் நானும் என் பிள்ளைகளும் நிச்சயத்தோடு ஓடக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. பாடு மகிமை இதனால் நமக்கு கைகளை மேல தட்டி
சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே. ஹalleluya. இந்தலரம் தனமுரா போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம். ஹalleluya. ஆமென். ரொம்ப முழங்கால் வலிச்சா நீங்க கொஞ்சம் உட்காருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு இன்னும் இந்த 16ஆம் அதிகாரத்தில் சிலதுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது இருக்குது. ஆமென். அதனால ரொம்ப வலிக்குது அப்படின்னா நீங்க முழங்கால், என்ன அந்த ஆராதனை வார்த்தையை கேட்கறதுக்கு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா வர வேண்டாம். சிலர் ரொம்ப முழங்கால் வலிச்சுன்னா அந்த வார்த்தையே நீங்க சரியா கேட்க முடியாது, அதை சரியா ரிசீவ் பண்ண முடியாது. அதனால இதை விட ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு முக்கியம். ஆமென். அதனால ரொம்ப முடியல அப்படின்னும் போது கொஞ்சம் உட்கார்ந்துட்டு அகைன் அந்த வார்த்தையை கேட்கலாம். ஸோ நம்பர் 5, ஐந்தாவதாக இந்த அப்போஸ்தலர் ஆமென் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். 16வது வசனம் முதல் ஒரு சில வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திலிருந்து வாசிக்கலாம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவி கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. கவனிங்க, இந்த அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் அடுத்து என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்திற்காக அந்த பட்டணத்துக்குள்ள போகும்போதெல்லாம் ஒரு ஸ்திரீ வழியில நின்னுட்டு அப்படியே சத்தம் போட்டு, அவள் அந்த மனுஷிய சுத்தியும் ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க, அப்போஸ்தலனாகிய பவுலை சுத்தி நிறைய பேர் இருக்கிறாங்க. உடனே அங்கே இருந்து கத்துறது, என்ன கத்துறாரு அப்படின்னு சொன்னா, இதோ போறவங்க யாரு? மிக உன்னதமான, நீங்க அந்த வசனத்துல வாசிக்கும் போது தெரியும், 17வது வசனத்துல வாசிக்கும் போது நீங்க தெரியும், அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள். நல்லா தானே சொல்றாங்க, நல்லா தானே சொல்றாங்க. ஆனா நல்லா சொன்னாலும் சொல்லுற ஸ்பிரிட் என்ன ஸ்பிரிட்? சத்தமா சொல்லுங்க. அது அசுத்த ஆவி. சில நேரத்தில் பிசாசும் வசனம் பேசும், சில நேரத்தில் பிசாசும் பாட்டு பாடும், சில நேரத்தில் பிசாசும் தீர்க்க தரிசனம் சொல்லும். அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதுல ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து அடையாளம் கண்டு கொள்ளுகிறதுல உங்களுக்கு ஸ்பெஷல் ஞானம் உங்களுக்கு தேவை. சிலரெல்லாம் கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா உடனே ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை நம்பிடக்கூடாது, நீங்க விசுவாசிச்சிடக்கூடாது. இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு வந்து சில நேரங்களில் சிலர் ரொம்ப சிக்கி இருக்கிறது எங்க சிக்கி இருக்காங்கன்னா, இந்த கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு நிறைய பேர் சிக்கி இருக்கிறாங்க. அவங்க பேசுகிற வார்த்தை உண்மை இல்லை, மனசுல இருந்து உடம்புல இருந்து வாயிலிருந்து பேசுறாங்க ஆவியானுடைய துணையோட. அப்போ இந்த இடத்துல எல்லாருமே பவுலை பார்த்து, ஏயா அந்த லேடி நல்லா தானையா சொல்றாங்க, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன்னு சொல்லும் போது 10 பேர் இன்னும் தானையா நம்மளை ஏத்துக்குவாங்க. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இயேசுவின் நாமத்தினால அந்த ஸ்பிரிட் அந்த மனுஷிக்குள்ள இருந்து என்ன பண்ணினாருன்னா துரத்தினார். அப்படின்னா இந்த 16வது அதிகாரத்தில் நமக்கு 5வது கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நமக்கு கண்டினியூவா நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிற சிறிய கிரியைகளை, தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற கிரியைகளை கர்த்தர் நம்மை விட்டு விலக்கி, உங்களை விட்டு விலக்கி
ஆமென். இனி உங்களுக்கு தொந்தரவு செய்கிறவர்கள் இல்லாத அளவிற்கு, உங்க தரிசனத்தை தொந்தரவு செய்யாதவர்கள் இல்லாத அளவிற்கு கர்த்தர் கிருபையா இறங்க போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர், பாஸ்டர் நிச்சயமா அப்படிதான், ஒரே டிஸ்டர்பன்ஸ், நான் குடியிருக்கிற இடத்துல டிஸ்டர்பன்ஸ், நான் வேலை செய்கிற இடத்துல டிஸ்டர்பன்ஸ், கொஞ்சம் வளர்ந்தா உடனே டிஸ்டர்பன்ஸ், ஏதோ ஒன்று மூலமா என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப தொந்தரவு அதிகமா இருக்குது, எங்க போனாலும் அந்த டென்ஷன், அந்த டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் அந்த அசுத்த ஆவியை துரத்தி, கர்த்தர் உங்களுக்கு சமாதானமான வேலை, சமாதானமான குடும்பம், சமாதானமான நம்முடைய வாசஸ்தலம் எங்கும் கர்த்தருடைய சமாதானம் உண்டாவதாக. தொடர் நம்மை தொந்தரவு செய்கிற அந்த மனுஷனை கர்த்தர் அந்த இடத்திலிருந்து எடுப்பாராக. தொந்தரவு செய்கிற அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை கர்த்தர் தருவாராக. ஆமென். ஒன்று, ஆண்டவர் தொந்தரவு செய்கிற மனிதர்களை நம்மளை விட்டு எடுத்துட்டு போயிடுவாரு. இல்ல அப்படின்னு சொன்னா தொந்தரவு செய்கிறத சமாளிக்கக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு தருவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? சில நேரத்தில் சில இடத்துல சினிமா பாட்டு போட்டிருந்தா நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஐயோ என்னடா இப்படி போட்டு தள்ளுறாங்களே அப்படின்னு தோணும். ஆனால் அது சிலது பார்த்தீங்கன்னா, அது பார்த்துக்க பஸ்ஸில் போகும்போது நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு. அந்த சிடி பிளேயர் அப்படியே ஒரு ஸ்பீடு பிரேக்கரில் விழுந்து இறங்கி அப்படின்னு நின்றுச்சுன்னா, நம்ம அந்த ஏரியா போய் சேர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வெளியே வரவே வராது. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் திட்டுவாங்க, சார் எடுத்து திருப்பி போடுங்க சார் அப்படின்னு. அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஜபத்துக்கு கிடைச்ச பலன். சில நேரத்தில் ஆண்டவர் தொந்தரவை எடுத்து, சில நேரத்தில் அது பாட்டுக்கு ஓடிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம காதெல்லாம் அதை குறித்த வார்த்தையே என்ன பண்ணாது, அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகவே இருக்காது, அது நமக்கு புரியவே புரியாது. இது ரெண்டையுமே கர்த்தர் செய்வார். 16ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை தொந்தரவு செய்கிற சக்திகளை நான் துரத்துவேன். இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை, இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. கைகளை தட்டி முழு பலத்தோடு நம்புறவங்க முழு பலத்தோடு இது நடக்கட்டும். அந்த வேலையில டிஸ்டர்பா இருக்கிற அந்த காரியத்தை இப்போ அந்த குடும்பத்தில் இப்பொழுது டிஸ்டர்பா இருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் எடுத்து போட வல்லவராயிருக்கிறீர். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே இருக்கிற 5 வாக்குத்தத்தங்களும் உங்கள் தலையின் மேல் ஆமென்றும் ஆமென் என்றும் அப்படியே இருப்பதாக. ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். அப்படியே இருப்பதாக. ஆமென். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு பாடுவோம். ஹல்லேலூயா. சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் என்னை கையிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் என்னை கையிடவே கைகளதால கட்டி இது வானத்தின் வாசல் ஆசீர்வாதத்தின்
கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya. செகண்ட் கேமரா விடுங்க. ஹalleluya. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சொல்லலாமா? நம்பர் 1, முதலாவதாக நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஆண்டவர் முதலாவதாக நமக்கு ஒன்று பண்ண போறாரு. நமக்காக கர்த்தர் திறக்க போகிறார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் என் தலை மேல ஆம் என்று, ஆமென் என்று, ஆமென். எனக்காக திறக்கிற கர்த்தர், எனக்காக திறக்கிற கர்த்தர். அப்படியே கண்களை மூடலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். முடிஞ்சவங்க அப்படியே எழுப்பி நின்று கர்த்தர் சமூகத்தில். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹalleluya, ஹalleluya. ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகள் அப்படியே எழுப்பி நின்று தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Amen. என்னை பெருக பண்ணுகிற தேவன், என்னை பெருக பண்ணுகிற தேவன், என்னை பெருக பண்ணுகிற தேவன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் உள்ள அத்தனை வார்த்தைகளும் என் தலையின் மேல் அப்படியே ஆம் என்றும், ஆம் என்றும், ஆமென் என்றும். கைகளை உயர்த்தி அப்பாவை நோக்கி பார்த்து, இது 24வது நாள். இது 24வது நாள். ஆண்டவருடைய மகிமை முழுவதுமாய் நம்மை நிழலிடட்டும், முழுவதுமாய் நம்மை நிழலிடட்டும். ஹalleluya. கைகளை உயர்த்தி ஹalleluya. ஒரு விஷயம் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தையை ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை வாசிங்க. இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. கர்த்தர் ஜனங்களை அவ்வளோ ஆச்சரியமாக நடத்துகிறாரு. வேதம் சொல்லுது, சிறைச்சாலையினுடைய கதவை ஆண்டவர் என்ன பண்ணாராமா? கர்த்தர் திறந்தார், கர்த்தர் திறந்தார், கர்த்தர் திறந்தார். ஒரு ஆயுதம் எதுவுமே இல்லை, எந்த ஆயுதமும் இல்லை. இவங்க துதிச்சு பாட 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 அந்த கதவை என்ன பண்ணிச்சுன்னா, வேதம் சொல்லுது, திறந்துருச்சு, திறந்துருச்சு. ஆமென். ஹalleluya. thank you Jesus. ஸோ இந்த 7 நாட்கள் நடக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை ஸ்பெஷலாக அதை ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டாக மாற்றி நம்ம எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்குறோம். அது ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் வரும்போது நீங்கள் பின்னாடி உங்களுக்கு கிடைக்கும், அது வாங்கி கொள்ளுங்க. அதை ஜெராக்ஸு இப்போ பெற்றுக்கொள்ளலாம். ஆக இன்னும் ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பாஸ்டர் பென்ஸ் வாட்ஸ்அப் சேனலில் டெய்லி அதை போஸ்ட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்க பிள்ளைங்க அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அகைன் நாளைக்கு 25th 25வது நாள் நம்ம அதை முடிக்க போகிறோம். அதனால் நாளைக்கு ஸ்பெஷல் ஒரு ப்ரேயர். அதனால் கொஞ்சம் 6:30க்கே ஆரம்பிக்க போகிறோம். நாளைக்கு ஒன் டே முழங்கால் யுத்தம் எல்லாம், முழங்காலில் நிற்காமல் சும்மா நம்ம உட்காந்துட்டு நின்றுட்டே நம்ம, ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுறதுக்கு நான் விரும்புகிறேன். ஸோ இந்த 25 டேஸும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த வார்த்தையை, வாக்கு தத்தத்தை ஒரு டைம் நம்ம ஜெபம் பண்ணி அதை ஜெபம் பண்ணிவிட்டு அகைன் நம்ம செய்திக்குள்ளே போக போகிறோம். அதனால் நாளைக்கு 6:30க்கு ஆரம்பிக்க போகிறோம். நாளைக்கு 25th டே, 25வது நாள். ஆண்டவருடைய பெரிய கிருபை இல்லை. ஸோ 25 நாள் போயிட்டோம். ஒவ்வொரு நாளும் டெய்லி ஆண்டவர் நம்ம திருச்சபையில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பல ஊர்களிலிருந்து கத்திருந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட உதவி செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடலாம். தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம். தேங்க்யூ ஜீசஸ். நீர் எங்களுக்கு சொன்ன நல்வார்த்தை, நீர் எங்களுக்கு சொன்ன நல்வார்த்தை ஒன்றும் தரையிலே விழுவதே. ஹல்லேலூயா. ஆமென். நம்பர் 1, முதலாவதாக சிறைச்சாலை கதவு திறந்தது. உங்களுக்காக பூட்டப்பட்டிருக்கிற கதவு திறக்கும். நம்பர் 2, இரண்டாவதாக சடுதியிலே, ஒரே ராத்திரியிலே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். யாரும் நினைக்காத நேரத்தில் ஒரு அற்புதம், ஒரு உயர்வு சடுதியில நடக்கும். எதிர்பாராத நேரத்தில் ஒரு உயர்வு உங்களை தேடி வரும். நம்பர் 3, மூன்றாவதாக கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தால் நாளுக்கு நாள், டெய்லி, இனி மாசத்துக்கு ஒரு டைம் கிடையாது,
வருஷத்துக்கு ஒரு டைம் கிடையாது, 10 வருஷத்துக்கு ஒரு டைம் உயர்வு கிடையாது, இல்லைன்னா நான் உயர்த்தப்பட்டு 20 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு கிடையாது. டெய்லி கர்த்தர் எப்படி வளர்த்த போறாரு, நாளுக்கு நாள் வளர்த்த போறாரு. கர்த்தர் நாளுக்கு நாள் வளர்த்த போறாரு. நம்பர் 4, 4வது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, நீங்க கன்ஃபார்மா ஓடுவீங்க, நிச்சயமா ஓடுவீங்க. அப்படின்னா ஒரு தைரியத்தோட ஓடுவீங்க. அந்த குழப்பமே இனி இருக்காது. இதுதான் உங்க ட்ராக்ன்றதை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த 100 நாட்களில் கர்த்தருடைய சித்தத்தில் நீங்க ஓட ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் கான்ஃபிடென்ட்டா, அப்படியே கான்ஃபிடென்ட்டா அதுல உங்களை பிரயாணம் பண்ண போவாரு. அப்படியே நீங்க பிடிச்சி மேலே வந்துடுங்க. நம்பர் 5, 5வதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உன்னை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ற, உன்னை தொந்தரவு பண்ற அந்த சக்தியிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவேன். ஹalleluya, thank you Jesus.